ஹே அமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கோட எஃப்எஃப் தான், மை பிளைண்ட் ஹஸ்பண்ட். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி சிலர் கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க, இது சிக்கியோட எஃப்எஃப் தானே, ஏன் ஜிமினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அவன் ஏன் வரான் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். நம்ம ஸ்டோரிக்காக ஏதோ நானே எப்போயாவது தான் வாய் தவறி அவன் சொல்லுவேன், மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன். தினமும் எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, பர்சனல் ஒப்பீனியன். ஸோ ஓகே, கமெண்டில் அப்படி பேசாதீங்கப்பா, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு சிலர்லாம் வந்துட்டு தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், தெரியாதவங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். சும்மா வந்துட்டு அக்கா நீங்கள் என்ன தானே சொல்கிறீங்க, நான் தான் அப்படி கேட்டேன், நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க அப்படிலாம் விளாது வந்து சொல்லி கேட்டிங்க தொலைச்சி போடுவேன். ஆக்சுவலி சிலர் கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்கிறேன். ஜேகேவோட எஃப்எஃப், ஜிமினோட எஃப்எஃப், தேங்கோட எஃப்எஃப் அப்படிலாம் கிடையாது. எந்த எஃப்எஃப்பில் யார் வந்தாலும் அவங்களுக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ தெரிஞ்சவங்க அதை கேட்க மாட்டீங்க, தெரியாத சிலர் கேட்குறீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். என்னோடய எஃப்எஃப்பில் நம்ம ஓடிஸ் அண்ட் பாய்ஸ் யார் வந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தான் செய்வேன். யார் வந்துட்டு மெயின் கேரக்டரோ அவனுக்கு கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் மட்டும் தான் அதிகமாக இருக்குமே தவிர மேக்ஸிமம் ஈக்குவலாக சொல்லப்போனால் சில இதிலலாம் வந்து செகண்ட் லீடை வந்துட்டு நல்லாவே டாப்பாக காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு. ஏன்னா வந்துட்டு கதையை பொறுத்து தான் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, மற்றபடி இவங்களுக்கு அவங்களுக்கு இப்படி கிடையாது. ஓகே போதும், அடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒன்று பாட்டில் நீங்களும் அப்படியே வந்து ஜிப்பில் இறங்க. ஜிமினா உங்களை ஒரு பார்த்து, இது உன்னோட லைஃப், நீ இன்னொரு டைம் யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதெல்லாம் எதுவும் எல்லாம் தெரிஞ்சு தான் நான் வந்தேன். என் சிஸ்டர் அவன் நல்லா இருந்தால் போதும், அதே மாதிரி நான் போகிறதுக்குள்ளே ஃப்ரீ சரி பண்ணிட்டு தான் போவேன் அப்படிங்கிற வார்த்தை கடைசி இதை மனசுக்குள்ளே வச்சுட்டு எல்லாத்துக்கும் நான் துணிஞ்சிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணில் டிகர்ஸோட அப்படியே ஓட, உங்களை முதல் முறையாக குற்ற உணர்ச்சியோட ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் அப்படியே ஜிம்மி நின்றுட்டுருக்கான். கட் பண்ணால் வந்துட்டு இங்கே நிலா தான் வந்துட்டாலே. வந்ததில் அந்த மேடமோட ஒரே வேலை வந்து ஜேகேவை ஓரமாக நின்று அப்படியே தூரத்துலேருந்து சைட் அடிக்க தான். பிகாஸ் அவளை மறைச்சி தான் வீட்டில் வச்சுருக்காங்க வந்துட்டு அவ்வளோ. ஆனாலும் அப்பயும் கூட ஜேகே வந்துட்டு அவன் தான் ஸ்மெல் இருந்தாலே கண்டுபிடிக்கிறாளாச்சே, அதனால் அவன் முன்னாடி வந்தால் கண்டிப்பாக கேள்வி கேட்பான்ட்டு ஒழிச்சு வச்சுருக்காங்க. அவனும் வந்துட்டு அவளை கண்டுக்கிறதுல. அவனை பொறுத்தவரை நீங்கள் தான் தேவை, உங்கள் கூட தான் வந்துட்டு அப்படியே நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் அவன் முகத்தில் சிரிப்புன்னு ஒன்று இருக்கும். அதை அவளும் கவனிக்கவே செய்கிறா. பாரா எவ்வளோ அழகா ஹேண்ட்ஸமாக இருக்கும். ஐயோ உடம்பு எப்படி இருக்குது பாரு, எல்லாம் எனக்கு தான், நான் தான் அவனோட இருக்கணும். அவனை பார்க்கும் போதே அப்படியே உடம்புக்குள்ள என்னென்னமோ ஹார்மோன்ஸ்லாம் வேலை செய்யுது. ஆனால் என்ன பண்ணுறது, அவன் சிரிப்போ அவன் இருக்கும்போது மட்டும்தான் சிரிக்கிறான். எல்லாத்தையும் சீக்கிரமே மாற்றுறேன். என்னை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். சீக்கிரமாக அவன்கிட்ட வந்து என்னை நான் இருந்தால் மட்டும்தான் நீ எதாக இருந்தாலும் நான் சொல்கிறத பண்ணுற மாதிரி நான் ஆட்டி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே இங்கே நீங்களோ சீக்கிரம் போக போகிறோம், அதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்சதை அவர் கொடுக்கலான்ட்டு. ஸோ முழுசாக அவங்கள கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவனை அப்படி பார்த்துக்கிறீங்க, விட இப்போ ரொம்ப கேர் பண்ணுறீங்க. அவங்களோட கவனிப்பில் இங்கே ஜேகேக்கு தான் திணறி போகுது. இவன் நம்ம நிலா தானா இந்த அளவுக்கு நம்மளை மறுபடியும் இப்படி கவனிச்சிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கா அவனுக்கு. ஸோ இவ்வளோ நாள் கொஞ்சம் தயக்கம் இருந்து இப்போ எதுவுமே இல்லாமல் அவனோட அப்படி பழக அவனுக்கே கொஞ்சம் ஒரு டவுட் வர அளவுக்கு இருக்குது. கல்பூரா அவனை ஒரு அம்மா அப்பா எப்படி கூட இருந்து குழந்தைய பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டில் முழு நேரம் அப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் ஒய்ஃபு எல்லாமே நீங்கள் தானே அந்தளவுக்கு அவனை பார்த்துக்கிறீங்க. முதல்லாம் விலகி இருந்த நீங்கள் இப்போ தேடி அவன்கிட்ட போகிறதும் நீங்களாகவே அவனை வந்துட்டு எடுத்து ஹக் பண்ணுறது, லிப் கிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லை சில பல சேவைகள் நீங்களாகவே செய்ய அவனுக்கோ இதெல்லாம் இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் அவனுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், இதுக்கெல்லாம் தானே ஏங்கிட்டு இருந்தான். ஸோ அந்த காதலை அவனால் ஏற்றுக்க முடியுது, அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆனாலும் ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது, அது எப்படி ஷை அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு ஒதுங்கி ஓடிக்கிட்டு இருந்தவ இப்போ எப்படி எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு இது பண்ணிவிட்டு என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்க முடியுது, என்னால் நம்பவே முடியல. இதை தான் எனக்கு அவட்ட பிடிச்சிருந்தாலும் நான் அவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் யோசனையில் இருக்கான். அப்படியே நீங்கள் பின்னாடிலேருந்து வந்து ஜேகே அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ண, ஓய் அப்படின்ட்டு அவனோ அப்படின்னு கையில் கிஸ் பண்ண, அப்படியே அவனோட சேர்ந்து பெட்டில் சாயிறீங்க. அடுத்து என்ன அப்படியே அவன் லிப்பில் கிஸ் பண்ணுறீங்க. அவனும் எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி அவன் ட்ரெஸ்ஸையும் உங்கள் ட்ரெஸ்ஸையும் நீங்களே கலட்டுறீங்க. ஸோ அவனை இழுத்தவங்க செஸ்ட்டில் அப்படி போட்டுட்டு நீங்களே ஒவ்வொரு இடமா அப்படின்னு கிஸ் பண்ண ஆரம்பிக்கா. அவ்வளோதான். சாருக்கு சும்மா நீங்கள் பக்கத்தில் இருந்தாலே வந்துட்டு மூடு பயங்கரமாக இருக்கும். இப்போ நீங்களே இப்படிலாம் பண்ணால் அவன் அதுக்கு மேலே என்ன அப்படியே அவங்கள புரட்டி போட்டு இப்போ அவனோட சேவைக்கு தொடங்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவனும் எல்லா பக்கமும் இப்போ அவன் அப்படின்னு மொத்த ஊர்வலத்தை தொடங்க நீங்களும்
ஜங்குக் ஜேகே அப்படின்ட்டு எல்லா பேரையும் சொல்லி அப்படியே மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவனும் அப்படியே நீங்கள் சினுங்கிறதுலையும் மோன் பண்ணுறதுலையும் கிறங்கி போகிறான். அவங்களோட அப்படியே வந்துட்டு மேக் அவுட் பண்ணிகிட்ருக்கு. நீங்களோ இன்னும் ஃபோர்ஸாக அவனோட நீங்கள் வந்து இது பண்ணுற. அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு. எப்போவுமே ஷை ஆகிட்டு இருக்கிறவ இன்னைக்கு என்னடானா எல்லாத்தையும் அவளாக பண்ணுறா. அதுலேயும் இந்த ஃபோர்ஸ் என்னால் தாங்கிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்காக அவன் எல்லாத்தையும் வந்துட்டு இது பண்ணிட்டு அவனும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கா. ஜேகே அப்படின்ட்டு அவனை இழுத்து பயங்கரமாக அவங்க நெஞ்சில் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனுமே ஓய் நிலா என்னாச்சு நிலா குட்டிக்கு அப்படின்ட்டு உங்கள் செஸ்ட்டில் படுத்துருக்கோம். எனக்கு அவங்களோட ஹார்ட் பீட் படப்படன்னு அடிச்சுக்கிறது நல்லாவே கேட்குது. என்ன ஹார்ட் பீட் இப்படி இருக்குது? ஏன் இவ்வளோ வேகம்? என்னாச்சு? புதுசாக என்னென்னமோ பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி அவன் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு உங்களே பார்க்க நீங்கள் அப்படியே அவனை திரும்பி பார்த்த இன்னும் ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னம்மா அப்படின்னு அவனும் அப்படியே தலையை தடி விட்டுட்டு படுத்துருக்க. நீங்களோ ஏன் பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. பிடிக்கலையாவா? அப்படியே எவனுக்கு கிடைக்கும் இப்படி ஒரு பொண்டாட்டி தானாக வந்து எல்லாம் செய்கிறது? அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஆனால் நீ தான் ஷையாக இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிடுவியே. இன்னைக்கு ஒரு நாள் ஆசையை கட்டிட்டு ஓடிட்டின்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. டெய்லியும் வேணும் கிடைக்குமா அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி உங்கள் காதில் கிறக்காமல் பேச அவ்வளோதானா? பார்க்கலாம். நான் உங்களுக்காக எல்லாமே பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எனக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க தயங்கிட்டு. ஓய் உனக்காக எது வேணாலும் பண்ணுவேன் நீ சொன்னா. சரி சொல்லு என்ன பண்ணணும்னு சொல்லு உடனே பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனும் கேட்க அது வந்து நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அவங்க ஐ செக்கப் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. உடனே ஜேகேயோட ஃபேஸ் அப்படியே மாறுது. நிலா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இதை பற்றி பேசாதன்னு. நான் ஆல்ரெடி நிறைய டைம் செக் பண்ணியாச்சு. நான் டாக்டர்ஸும் பார்த்தாச்சு. பட் நோ யூஸ். இப்போல்லாம் எனக்கு கண்ணு இல்லைங்கிறது ஒரு குறையாவே இல்லடி. ஏன்னா என் பேபி நீ என் கூட இருக்கடி. நிலாமா இருக்கும் போது நான் ஏண்டி கவலைப்படணும்? நீ தான் எனக்கு கண்ணுக்கு கண்ணாக இருந்து என்னை பார்த்துக்கிறிய. அது போதும்டி. இந்த கண்ணுக்காக போய் நம்ம அங்கேயும் இங்கேயும் அலையிறது டைம் வேஸ்ட். ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் எதுவும் வேலைக்காகாது. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. சும்மா எதுக்கடி வேஸ்ட் பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போ பாவா எனக்கு புரியுது. ஆனால் எனக்காக ஒரே ஒரு வாட்டி வாங்க பாவா. அதுக்கப்புறம் நான் கூப்பிடவே மாட்டேன். இந்த ஒரு வாட்டி மட்டும் ஜஸ்ட் ஒன் ட்ரை. இப்போ மட்டும் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவங்கள நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி ப்ளீஸ் பாவா அப்படின்ட்டு கொஞ்சம் கெஞ்ச. நீங்கள் இவ்வளோ தூரம் பேசினா அவன் சும்மா இருப்பானா? ஸோ அவனும் சரி உனக்காக இந்த ஒரே ஒரு டைம் வரேன் அவ்வளோதான். இப்போயும் எதுவும் வேலைக்காகலைன்னா அதுக்கப்புறம் என்னை நீ எங்கேயும் கூப்பிட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது சரியா? அது இதுன்னு எதுவும் சொல்லவே கூடாது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் நான் வரவே மாட்டேன். இதுதான் லாஸ்ட் டைம் ஓகே அப்படின்ட்டு அவனும் காராராக சொல்லாதீங்களோ. ஓகே பாவா நீங்கள் வரேன்னு சொன்னதே போதும். எனக்காக ஒரே ஒரு டைம் வாங்க. அது செட் ஆகலைன்னா உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஓகே பேபி சரி விட்டதை தொடங்கலாமா? பாவா ஹேய் நாரி அப்படின்ட்டு அவனா கிஸ் பண்ணி மறுபடியும் அப்படியே உங்களோட ஒரு கூடலை முடிச்சுட்டு தான் தூங்குறான். ஸோ மார்னிங் எழுந்ததும் 2 பேரும் ரெடி ஆகி வந்துட்டு கரெக்டாக டாக்டர் வர டயத்துக்கு அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறீங்க. உங்களுக்கு பாதுகாப்பாக ஃப்ரைடே வந்திருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படியே உள்ளே வந்து ஜேகேயோட உட்காந்துருக்கா. டாக்டரும் வந்துடுறாரு. டே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கி பேசிட்டு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வருவீங்கன்னு நினச்சேன். இவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு வருவீங்கன்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே உட்கார. ஜேகே வந்துட்டு நீங்கள் டாக்டர் வந்துட்டார் அப்படிங்கும். டாக்டர் அப்படிங்கிறான். உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டா. அவரோ அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். உங்கள் ரிப்போர்ட்ஸ் படி உங்களுக்கு கண்டிப்பாக கண்ணு மறுபடியும் வேறு கண்ணு வச்சா பார்வை வரும். அப்படின்ட்டு அவனும் ஆனால் கிடைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஜேகே நினைக்க. உங்களோட நல்ல நேரம் இப்போது ஐ நம்ம கிட்டே இருக்குது. ஸோ உங்களோட பிளட் குரூப் தான் அந்த ஐ டோனர் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்தவங்களோட பிளட்டும் உங்களோடதும் ஒன்று. அதனால் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக கண்ணு தெரிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாமா? நீங்கள் தான் இதுக்கப்புறம் ஃபர்தராக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவரோ கேள்வியாக கேட்க ஜேகேக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இது வரைக்கும் பார்வையே வராது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இருட்டு தான் நம்ம உலகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு ஒளி மாதிரி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. இருந்தாலும் கண் இல்லைங்கிறது ஒரு குறை இருக்க தானே செய்யும் அவனுக்கு. தன்னோட வேலைகளை செஞ்சுக்க முடியும் ஒரு இது இருந்திருக்கும். இப்போது ஃபுல்லாக வந்துட்டு பார்வை வந்திருக்கும் போது அவனால் அதை நம்ப கூட முடியல. இத்தனை வருஷமாக இல்லைன்னு முடியாதுன்னு சொன்னவங்க திடீர்னு உண்மையை தான் சொல்கிறீங்களா டாக்டர்? எனக்கு கண்ணு வச்சா பார்வை வந்துடுமா அப்படின்னு அவனால் நம்பவே முடியல. ஸோ ஆச்சரியமாக கேட்குறான் டாக்டரோ. எஸ் அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு
கண் பார்வையே வராது, கண்ணே கிடைக்கல, ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லி இத்தனை வருஷம் பார்வையே வராதுன்னு நினச்சிட்டு இருந்தபோது எப்படி டாக்டர் என்னால் நம்பவே முடியல, எப்படி சடனாக அப்படின்ட்டு நம்ப முடியாமல் தான் அவன் கேள்வியாக கேட்க அவருக்கும் என்ன சொல்ல முடியல. நீங்களோ ப்ளீஸ் ஏதாவது சமாளிங்கிற மாதிரி பார்க்க அவரும் அதான் சொன்னனே சார், இவ்வளோ நாளாக உங்கள் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்கள் பிளட் குரூப் ஏற்ற மாதிரி பிளட் குரூப் யார்கிட்டையுமே இல்லை, அந்த மாதிரி பர்சன் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், ரேர் குரூப். அதனால் இவ்வளோ நாளாக அவங்களுக்கு ஐ கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ தான் அந்த ஐ டோனர் வந்துட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே பிளட் குரூப்னு தெரிய வந்துச்சு. ஸோ இப்போது நீங்கள் 1 வீக்கில் அவங்களோட எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டிங்கன்னா நான் அடுத்து ஃபர்தராக அவங்களுக்கு எப்போ ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க பூர்ணமாக குணமாயிருவீங்க, உங்கள் கண்ணும் நல்லபடியாக தெரியும், உங்களால் முன்ன மாதிரி எல்லாரையும் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல அவ்வளோதான். இங்கே ஜேகேக்கு கேட்க கேட்க குதூகலம். அவனோட மைண்டு ஃபுல்லாக மற்றவங்கள பார்க்கணும், அதெல்லாம் இல்லை, உங்களை பார்க்கணும், என் நிலாவை பார்க்கணும், அதான் மைண்ட் வாய்ஸ். ஸோ டாக்டர்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு நீங்கள் 1 வீக்கில் அவரை நான் கூட்டிகிட்டு வரேன் டாக்டர், சீக்கிரம் அவருக்கு கண் பார்வை கிடைக்கணும் அப்படிங்கிறீங்க. ஷியோர்மா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மட்டும் வாங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அவரை வந்துட்டு இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. ஸோ ஜேகே கைப்பிடிச்சு வாங்க பாவா அப்படின்னு வெளியில் கூட்டிகிட்டு வர ஜேகே வெளியில் வந்ததும் உங்களை இழுத்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவன் கண்ணு வந்து அப்படியே டியர்ஸ் உங்கள் ப்ளவுஸில் நினைக்குது. நீங்களும் அவன் அழுது வரையும் பார்த்ததே இல்லை, அவ்வளோ கம்பீரமாக இருப்பான், எதுக்காகவும் கலங்கினதில்லை, கண்ணில் கூட அவன் ஃபீல் பண்ணதே கிடையாது. திடீர்னால உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் பயந்து பாவா பாவா என்னாச்சு, ஏன் பாவா அலறீங்க அப்படின்ட்டு பதறி போய் அவனை பார்த்து கேட்குறீங்க. அவனா அவங்கள இழுத்து அப்படியே டைட்டாக ஒரு ஹக்கு கொடுத்து உங்களை அப்படியே விட்டுட்டு அப்படியே உங்கள் கண்ணை அப்படியே தொட்டு அப்படியே உங்கள் கண்ணுக்கிட்ட வருது அவன் கை. ஸோ உங்கள் டியோஸை துடைக்கிறான் பாவா அப்படின்ட்டு நீங்களும் அவன் கண்ணை அப்படியே துடைக்க உங்கள் கையை அப்படியே பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். ஆனந்த கண்ணீர்டி அடிக்கலாம். பாவா நீ ஏன்டி அலற பார், நான் அழுது உன்னே அழ வைக்கிறேனா, சாரிடி பட்டுக்குட்டி, கண் தெரியவே தெரியாது, இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை இருண்டு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு தாண்டி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கண் பார்வை கிடைக்கும்போது நான் தாங்க முடியல, இதுக்கெல்லாம் காரணம் என் நிலா, நீ தாண்டி என் பட்டுக்குட்டி, என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கொஞ்சம் தள்ளுறான். ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம. நீங்களோ என்ன பாவா எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க, நான் உங்கள் ஒய்ஃப் இல்லையா, உங்களில் பாதின்னு சொல்லுவீங்களே, நீங்களும் நானும் ஒன்று அப்படிங்கும்போது எனக்கு எதுக்கு பாவா சாரி தேங்க்ஸ் எல்லாம், இதுக்கு போய் என்கிட்ட சொல்லி என்னை ஒதுக்கி வைக்கிறிய பாவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பேச ஐயோ என்ன குட்டி அப்படின்னு அவங்கள ஹக் பண்ணிட்டு இல்லடி சொல்லலாம், நான் தான் நீ தானா அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு அப்படி அவனுக்கு இப்போ அப்படியே இவங்களை போட்டு கிஸ் பண்ணணும்னு தோணுது. பட் அவனும் ஹாஸ்பிட்டலில் எப்படியே நம்மளை சுற்றி ஆளுங்க இருப்பாங்க அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அவனுக்கும் அம்மாவோட அணைப்பு, ஒரு ஒய்ஃபோட ஆறுதல்னு எல்லாத்தையும் ஒட்டுக்காக கொடுக்குறவங்கள அப்படி பிடிச்சிருக்கு. அவ்வளோ இதாக ஏற்கனவே நிலான்னு பாதி பைத்தியம் அந்த முழு பைத்தியமாக அப்படியே வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு என்னால் தாங்க முன்னாடி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியலடி, என் லைஃப்பில் நீ வந்ததுக்கப்புறம் திரும்ப எல்லாம் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்குடி, ஐயோ இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்ட்டு அவனும் அப்படியே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் பாவா என்ன இது கைமாறு அது இதுன்னு, எனக்கு எதுவும் வேணாம் உங்களோட அப்படின்னு அவன் ஹார்ட்டை டச் பண்ணி அன்பு அது போதும் பாவா, அதை கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி உங்கள் கண்ணில் டியாஸோட அதை கூட உங்களால் எனக்கு கொடுக்க முடியாது பாவா அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. பிகாஸ் உண்மை தெரிஞ்சா கண்டிப்பாக அவங்கள வெறுப்பான் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அழுகையாக வருது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஜேகே வந்துட்டு அதுக்கு என்னடி உனக்கு இல்லாததா, என் மொத்த அன்பு உனக்கு தான் அப்படின்னு வாய் நிறைய சொல்கிறான். பட் உண்மை தெரியும் போது இங்கே ஜிமினும் வந்துட்டு தன்னோட ஜீப் எடுத்துகிட்டு ஸ்பீடாக வந்தவ திடீர்னு ஒரு இடத்துல அப்படியே சடன் பிரேக் போட்டு அப்படியே ஓரம் கட்டினவன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேரிங்கில் அப்படியே டங்குன்னு குத்துறான். அப்புறம் அப்படியே பின்பக்கம் தெரியும் பார்த்து இப்போ ஒழுங்கு மதியாரியாக வெளியே வந்துடு, இல்லை அடிக்கிற அடியில் பல்லு 32 வெளியே கொட்டிடும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின் சீட்டில் ஒழிஞ்சு உட்காந்துட்டு இருந்தவளை எப்படி தான் பாஸ் ஆனும் அப்படியே பாம்பு கண்ணில் பார்த்து அப்படியே பின்னாடி கை விட்டு முடியை பிடிச்சி அப்படியே தூக்குறான். அம்மா கடுப்பில் இருக்கான். அப்படியே அவளை முறைச்சி பார்க்க அவளை ஐயோ விந்துச்சு மீன் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சீட்லேருந்து வேற யார் இஷானி தான் வெளியே வரா. இருக்க மாதிரி பண்ணாத, கொஞ்சமாவது மனுஷன் மாதிரி நடந்துக்கோ ஜிமீன் அப்படிங்கிறா. அதுக்கு நீ மனுஷங்கிட்ட பழகணும், நான் அப்படி கிடையாது, ஒழுங்கு மதியாரியா இறங்கி வீட்டுக்கு போயிடு, இல்லை இவ்வளோதான் அப்படின்ட்டு அவன் திட்ட. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளானாங்கிற மாதிரி அவ்வளோ போச்சு மேன், நானும் வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னா கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க, நீங்களாக போகும்போது வரலான்றாலும் அப்பயும் கூட்டிகிட்டு போகிறதில்ல, இப்படி ஏதாவது பண்ணி கூட வந்தால் தான் உண்டு,
இங்கே பாருங்க, நம்ம 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆக போகுது. நான் உங்களுக்கு ஒய்ஃபாக வர போகிறவன். எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்கள் கூடயே தான் வருவேன். என்னைய கழட்டி விட்டு போகலான்னா நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நான் வருவேன். நான் உங்களோட தான் இருப்பேன். எப்போ பார்த்தாலும் மூஞ்சில் பூனை தூக்கி போட்ட மாதிரி உருன்னு வச்சுட்டு தெரியாதீங்க. சீக்கிரம் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏய் அப்படின்னு எதோ சொல்ல காதிலே வாங்கிக்காமல் அடப்போடா டோமரு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ முன் சீட்டில் வந்து அப்படியே உட்காந்து அவன் கையை எடுத்து இங்கே பாருங்கள் ஜிமின், உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் பேசி முடிச்சிட்டாங்க. நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் ஆக போகுது. இன்னும் என்ன நீங்கள் 3வது மனுஷாக ஒதுக்கி வைக்கிறது எந்த விதத்தால் நியாயம்? நீங்கள் எங்கே போனாலும் நான் வருவேன். அதை நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நான் வந்தே தருவேன். வாய்ப்பே இல்லை ராஜா, என்னை கூட்டிகிட்டு போய் ஆகணுங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி வைக்க அவனுக்கும் செம்ம கடுப்பாகுது. கையில் ஏதாவது ஆசிட் பட்ட மாதிரி டக்குன்னு அவன் கையை வந்துட்டு சரி ஆனால் இம்சை இல்லை எப்படி கழட்டி விடணும் தெரியல. இந்த அப்பா ஒன்று இவங்க அப்பன்ட்ட போய் பேசி முடிச்சா அவனுங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. என் வீரை போட்டு எடுக்கிறானுங்க, இவளை எப்படி இப்போ கழட்டி விடுறது அப்படிங்கிற மாதிரி ஜிமினுக்கோ செம்ம கடுப்பாகுது. சரி கோவமாக பேசினா வேலைக்காகாதுன்ட்ட ஜிமினோ அப்படியே இங்கே பாரு, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன், அங்கெல்லாம் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது. சரி ஓகே, நீ இவ்வளோ தூரம் கூட பண்ணிட்டேன், அதனால் நானே கொண்டு போய் உன்னை மறுபடியும் வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்புறேன், ஓகேவா? நான் கூட்டிகிட்டு போக முடியாது, கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக சொல்கிறான். பாரா இப்பெல்லாம் நீ பேசினா நான் போயிடுவேனா? இங்கே பாருங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயம் எனக்கு தெரியாமல் அப்படி என்ன விஷயமா இருந்தாலும் சரி நானும் வருவேன். இந்த மாதிரி என்கிட்ட அப்படியே சாஃப்டாக பேசுகிற மாதிரி நீங்கள் பேசி நைஸாக கொண்டு போய் வீட்டில் கழட்டி விடலான்னு பார்த்தா அதுக்கெல்லாம் நாள் இல்லை. இன்றைக்கி நான் விடுறதா இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் அங்கே கூடவே தான் நான் வருவேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்கள் அடித்தாலும் சரி அவங்களோடய தான் இருப்பேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறா. என்னமோ குழந்த மாதிரி. இங்கே ஜிமினுக்கு பொறுமை காற்றுல பறக்குது. பொறுமைனா எவ்வளோ, அது எந்த கடையில் விற்கிதுன்னு கேட்குற ஆள் அவன்கிட்ட போய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா. அவனுக்கு எரிச்சல் தான் வருது. இருந்தாலும் அமைதியாகவே இருக்கிறான். இவள் பேச கடுப்பாகுது. இவளை வர்ற ஆத்தத்துக்கு அப்படியே அடிச்சு முகிச்சு மரலாம் பொட்டைக்கணும் போல இருக்குது. அப்பாவை நினச்சி அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு அவனும் அப்படியே உரைச்சி பார்க்குறான். அவனுக்கு நல்லாவே புரியுது இதெல்லாம் காரணம் தன்னோட அப்பா தான். அவர் தான் இவகிட்ட பேசி தைரியம் கொடுத்துருப்பாரு. அதுதான் இப்போ என்னை பற்றி தெரிஞ்சும் இப்போ தைரியமாக வந்து இங்கே உட்காந்து ஏன்ட்டே பேசிகிட்டு இருக்கா. பேசிடி மகளை பேசு, உனக்கு இருக்குது. அந்த ஆள் கொடுக்குற தைரியம் தானே. இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, மூடிக்கிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிறான் மாதிரி நினச்சிக்கிறான். ஜிமினே திருட்டு போன மாதிரி பால் குடிக்க போகிறான். அதுக்கு இந்த சுண்டலியை கூட கூட்டிகிட்டு போவானா? அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் வேறு வழியில் அந்த சனியனை இறங்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அவனும் அவள் பக்கம் கூட திரும்பல ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுறான். அப்புறம் நான் அங்கே எடுத்த ஜீப் எங்கே போய் நிற்கணும் தெரியல. அதே தோட்டத்து பங்களாக்கு தான். அப்படியே வந்துட்டு காரை வந்துட்டு ஜீப்பை ஸ்டாப் பண்ணுவேன். கடைன்னு இறங்கி அப்படியே உள்ளே போகிறான். அவன் போகிற ஸ்பீடுக்கு இவளால் முடியல. ஈஷானியோ வந்துட்டு ஸ்பீடாக அவன் பின்னாடி ஓடி வரவளை இவனும் கவனிக்கிறான். ஜிமின் டக்குன்னு அவளை இங்கே வர, இங்கே இரு, நீ ஹால்லே இரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவளை அங்கேயே கழட்டி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு சாராவோட ரூம்குள்ளே போகிறதுக்கு பார்க்குறான். அதுக்கெல்லாம் நான் விடுவேனாங்கிற மாதிரி அப்போலேருந்து இந்த கௌசிக்கு தான் கூடயே சுற்றிட்டு இருக்கேன். ஸோ டக்குன்னு ஈஷானியோ கையை பிடிச்சி அதெல்லாம் முடியாது, அது என்ன இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ நீ போகிற இடத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னா மாட்டேன். நீ எங்கே போனாலும் நான் உன் கூடவே தான் வருவேன். நீ என்னையும் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம் அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அவனை விட மாட்டேன்ட்டு வம்பு பண்ணுறா. ஸோ எங்கள் ஜிமினுக்கோ இந்த சனியனை கூட கூட்டிகிட்டு வந்து பெரிய மிஸியாக போச்சு அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வாயிருக்கா. அப்போ ரூம் கதை திறந்துட்டு சாரா அப்படியே வந்துட்டு அந்த ரூம்குள்ளேருந்து வெளியில் வரா. ஜிமினோ அவளை பார்க்க சாராவோ அப்படியே இப்போ தான் பார்க்குறா. ஜிமின் பக்கத்தில் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டு ரொம்ப ஒட்டி இஷானி நிற்கிறத யார் இவ அப்படிங்கிற மாதிரி சாராவை டக்குன்னு இஷானியும் யார் இவ, தோட்டத்து வீட்டில் இருக்கா, புதுசாக இருக்கா, யாராக இருக்கும் அப்படின்ட்டு ஜிமின் கிட்ட ஜிமின் யார் இந்த பொண்ணு அப்படின்ட்டு அவள் கேட்குறா. இது எங்கள் அத்தைக்கு தெரிஞ்ச பொண்ணு, அதனால் அவங்க தான் இங்கே தங்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஜிமின் பார்வை ஃபுல்லாக சாரா மேலே இருக்க. வார்த்தை மட்டும்தான் அவகிட்ட இருக்கு. சாரா ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்க. இங்கே இஷானியோ அவளை ஒரு மாதிரி பார்க்குறா. சாராவா ஏற இருக்க. ஓ உங்கள் அத்தைக்கு தெரிஞ்ச பொண்ணா? அதான் இங்கே இருக்காளோ அட்டிக்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறா. அக்கண்ணா ஜிமினை பார்த்து அப்போது நீ சொன்ன முக்கியமான வேலை இதானா? இவங்கள பார்க்க தான் இவ்வளோ வேகமாக வந்தியா அப்படின்னு அவள் ஒரு மாதிரி கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இங்கே பாரு, இது எங்கள் பரம்பரை வீடு, தோட்டத்து வீடு, அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் செக் பண்ண வந்தேன். இங்கே பாரு, நீ வந்தியா மூடிட்டா, அதோட அமைதியாக இரு. சும்மா இதுக்கு நோய் நோயின்ட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க. உன்கிட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுங்கிற எந்த அவசியமும் எனக்கு இல்லை.
தெரியுதா, வாயை மூட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எந்த கேள்வி கேட்கக்கூடாது ஜிமினும் வந்துட்டு அவளை மிரட்டுறான். ஸோ அவளோ ஆடா என்ன ஜிமின், இங்கே பாருங்க, நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அது எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அப்பெல்லாம் பேசினா என்ன நினைப்பாங்க? நீங்கள் என் மேலே இருக்க உரிமையில் பேசுகிறீங்க அப்படின்னு தெரியுமா? திட்டுறீங்கன்னு நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சாரா ஒரு மாதிரி ஒரு கண்ணால் பார்த்துட்டே, எனக்கு புரியுது ஜிமின், இப்போ என்ன நான் பண்ணிட்டேன், நீங்கள் என்ன கட்டிக்க போகிறவர், நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இதெல்லாம் உங்கள் கூட சேர்ந்து நானும் தானே பார்த்துக்கணும், அந்த ஆர்வத்தில் தான் இப்போவே தெரிஞ்சுக்கலான்னு கூட வந்தேன், அதுக்கு போய் ரொம்ப பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஜிமினோட அப்படியே அவன் நெருங்கி நிற்க, இங்கே சாராவுக்கும் இவ்வளோ நாள் பெருசாக எந்த ஒரு உணர்வும் இருந்திருக்காது. கொஞ்ச நாளாக அவன் எதோ பண்ண அவளுக்கும் கொஞ்சம் சலனம் வந்திருக்கும் மனசுக்குள்ளே. ஸோ சாரா அப்படியே ஜிமினை பார்க்குறா, அவன் கை பிடிச்சிட்டு அவன் நெருங்கி நிற்க, அதுவும் கல்யாணம் பண்ணிக்க போகிற இதெல்லாம் கேட்கும்போது சாராவுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே ஏதோ நொறுங்கின மாதிரி இருக்குது. தனக்கு சொந்தமான ஒரு பொருள் தன்னை விட்டு போகும்போது வலிக்கும்ல, அந்த வலி சாராவுக்கு அப்படியே அவளை அறியாமல் அவள் கண்ணெல்லாம் கலங்குது. சாராவோட கண் கலங்குனா சாரால் தாங்கிக்க முடியுமா? ஸோ அப்படியே அவள் கண்ணில் டியர்ஸ் வர மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுமே ஜிமினால் தாங்கிக்க முடியல. டக்குன்னு இஷானி கையை அப்படியே நகர்த்தி விட்டுட்டு அவனும் அப்படியே சாரா கையை பிடிக்க போக, அவளோ அவன் கையை உதன அந்த வேகத்திலேயே சாரா வந்துட்டு அவன் கிட்ட வருவான்னு புரிஞ்சவ டக்குன்னு தான் கையை பிடிக்க விடாமல் அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி போகிறா. போனது மட்டும் இல்லை, ஜிமினை அப்படியே குழந்த மாதிரி முறைச்சி பார்க்குறா. ஜிமினுக்கு அவள் பார்த்த பார்வையில் அவளுக்கு கோவம், அந்த முறைப்பு அதெல்லாம் தாண்டி சிரிப்பு தான் வருது. முறைக்க கொடுத்தல குழந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ரசிக்கிறான். அதை அப்படியே அவனும் சாராவை பார்த்துட்டுருக்கா. சாரா அப்படியே கீழே குனிஞ்ச மேனிக்கு நின்றுட்டுருக்கா. இந்த லூஸு வேறு நேரங்காலம் தெரியாமல் உயிர் எடுக்குது. இஷானியும் மறுபடியும், ஆனால் என்னாச்சு மேன், நானும் உங்கள் நெருங்கி வரேன், என்னை விட்டு தள்ளி தள்ளி போகிறீங்க அப்படின்னு. ஜிமினுக்கோ உதவும் தள்ளி போகிறது தெரியல, மூதேவி போய் தள்ளடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் அவளோ என்னாச்சு மீன், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இப்படியே என்னை ஒதுக்கிட்டே இருந்தால் எப்போ தான் என்னோட சேருவீங்க, நானும் உங்களை தேடி தேடி வந்தாலும் விலைக்கு போறிய ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் இப்படி பண்ணாத அப்படின்னு மறுபடியும் வந்து அவன் கையை பிடிச்சி இழுத்து அவனை அப்படியே வந்துட்டு கிட்ட நிறுத்திக்க. அவ்வளோதான். இங்கே சாராவுக்கும் ஏற்கனவே வரவா வேணாமாங்கிற மாதிரி கண்ணில் நின்று டியர்ஸ். அவனை ஒரு நிமிஷம் அப்படியே அண்ணாந்து பார்க்க அவனும் அவளே தான் பார்க்குறான். அவனுக்கும் தர்ம சங்கடமாக இருக்குது. அவன் சாரா கிட்டே ஏதோ சொல்ல வரான். பட் சாரா அப்படி வந்துட்டு அந்த சீனை பார்த்ததுமே அவளுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப உடஞ்சி போகிறா. ஏற்கனவே அவன் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கா. இப்போ தான் இவனால் மேலே ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும். ஸோ இப்போ இவனும் இந்த மாதிரி அடிக்கும்போது தன்னை எப்படி நினச்சிருப்பான், தன்னோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு எதோ ஒரு மைண்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும். கண்ணிலேருந்து அவ்வளோ அறியா மாட்டியாஸ் பலன்னு கொட்ட ஆரம்பிக்குது. அழுகையாக தாங்க முடியல. சாரா அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி அழுக வருது. ஸோ வளர்றதை பார்த்தா அவ்வளோதான். சும்மா அவள் ஒரு மாதிரி சோகமாக இருந்தாலே இதை தாங்க முடியாது சாரால். அவள் அழுத்ததும் அடுத்த நிமிஷம் அவன் எதை பற்றியும் யோசிக்கலை. இஷானியோட கையை பிடிங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பிடிச்ச ஒரு உதறு தான். அவள் பேண்ட் பார்த்துட்டு இருக்கும் போதே எங்கள் டக்குன்னு பிடிச்சி சாராவை அதுக்கு மேலே அளவிடாமல் இழுத்து தன்னோட இறுக்கி அணைச்சி பிடிச்சிக்கிறான். அவள் அழறது அவனால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே அந்த அணைப்பு எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஜிமின் வாய் வார்த்தையாக சொல்லாத இதெல்லாம் வந்து அந்த ஹக் அவளுக்கு வந்து புரிய வைக்குது. சாராவுக்கும் அப்படிதான். அவன் ஹக் பண்ண அடுத்த நிமிஷம் எனக்கு மட்டும்தான், இந்த செஸ்ட் எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் சாயணும், வேறு யாருக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்க பொசசிவ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு 2 பேர் நிற்க. ஜிமினோ நான் உனக்கு மட்டும்தான்டி அப்படின்ட்டு அவள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். அவளுக்கோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் எதுவும் தேவையா, அவன் தான் அச்சாரமே பற்றிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே என்னடா நடக்குது, இங்கே நான் ஒருத்தி இருக்கேன்டாங்கிற மாதிரி இந்த இஷானியும் என்னடா பண்ணுறீங்க என்னை வச்சுக்கிட்டேங்கிற மாதிரி பேனு பார்த்துட்ருக்கா. ஜிமினா வந்துட்டு அவனுக்கு எந்த நினைப்பும் இல்லை. சாரா எப்போ ஹக் பண்ணாலும் அவளை தவிர அவனுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குது அதெல்லாம் அவனுக்கு மேட்ரே கிடையாது. ஸோ ஃபோரியலில் கிஸ் பண்ணதுக்கே அவள் ஷையாகிறத பார்த்து ஐயோ படுத்துறாளே, இப்படி இந்த நிமிஷம் அப்படியே அவளை தூக்கிட்டு எங்கேயாவது போயிடணும் போல் இருக்குது. எனக்கு நீ மட்டும் போதுடி, இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை, என் வாழ்க்கையை நீ மட்டும் தாண்டி சாரா அப்படின்னு நினச்சிட்டு அவள் இப்போ கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிறான். அவ்வளோ அப்படின்ட்டு அவனை பார்க்க அவனும் அவளே தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே ஃபேஸை பார்த்துட்டே அப்படியே அவள் இப்போ அப்படியே கிட்ட மெதுவா கிட்ட வரான். சாராவோ ஐயோ எல்லோரும் இருக்காங்க, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தோண அடுத்த நிமிஷம் ஜிமினை டக்குன்னு பிடிச்சி ஒரு தள்ளிட்டு அப்படியே சையாகி சிரிச்சுட்டே அப்படியே அந்த வந்த ரூம்குள்ளே திரும்ப ஓடுறா. ஜிமினோ இவ்வளோ நேரம் அப்படி குழந்த மாதிரி என்னை புதுசுன்னு பார்த்துட்டு இருந்தா, இப்படி தள்ளி விட்டு ஓடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவனும் ஷையா சிரிச்சுட்டே பார்க்குறான். ஓடுறத பார்த்துட்டு ஏய் வசந்த நேரத்தில் தள்ளி விட்டா ஓடுற, உன்னை எனக்கு விடுறதா இல்லடி அப்படின்ட்டு பின்னாடியே போகிறதுக்கு அவன் ஓட போக இங்கே ஒருத்தி நான் இருக்கேன்டா இந்த கௌஷிக் குறுக்க வந்தாங்கிற மாதிரி டப்புன்னு இஷானி அவன் கையை பிடிக்க யாராது பிரேக்கப் போட்டதுங்கிற மாதிரி ஜிமின் திரும்பி முறைக்க. ஜிமின்
இங்கே என்ன நடக்குது? எல்லாத்தையும் பார்த்தல லைவா, அப்புறம் என்ன என்கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிறான். எனக்கு புரியல ஜிமின். நீ என்னடானா அந்த பொண்ணு கட்டி பிடிக்கிறா, முத்தம் கொடுக்குறா, அவளும் உன்னை கட்டி பிடிச்சி நிற்கிறா, உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன என்ன நடக்குது அப்படின்ட்டு அவள் ஒன்றுமே புரியாமல் அப்படியே கேட்டுட்டு இருக்க. இப்போ இதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்குறேன், எனக்கு நேரம் இல்லை. இப்போ பார்த்தாலும் குறுக்க வந்துட்டு தள்ளிப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிடிச்சி அவளை தள்ளி விட்டுட்டு அவனும் அந்த ரூம்குள்ளே பூந்துடுறான். உள்ளே வந்த ஜிமின் சாராவை தடா அவ்வளோ ஜிமினை ஃபேஸ் பண்ண முடியாமல் அப்படியே போய் ஜன்னல் சைடு திரும்பி நின்றுட்டுருக்கா. அவளுக்கும் அவன் வர்றது நல்லா தெரியுது. அப்படியே கை காலெலாம் உதறல் எடுக்க ஒரு மாதிரி ஷையாக இருக்க அப்படியே திரும்பி நின்றுட்டுருக்கா. இங்கே அப்படியே உள்ளே வந்த ஜிமினோ இது வரைக்கும் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே உரிமையோட சாரா அப்படின்னு கூப்பிட்றான். அந்த சாராங்கிற வார்த்தை உயிர் வரைக்கும் போய் சாராக்கு ஒரு மாதிரி இருக்குது. கண்ணில் டேர்ஸ் வருது. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவ்வளோ ஜன்னல் கம்பி இறுக்கி பிடிச்சிட்டு ஜிமின் சார் ஃபர்ஸ்ட் டைம் அவன் பேரை சொல்லி அவளும் கூப்பிட்றா. இங்கேருந்து போயிருங்க ஜிமின் சார், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, என் உடம்புல பல பிரச்சனைகள் இருக்குது, நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் பார்த்துருக்க பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக நல்லவங்களாகவும் இருப்பாங்க, அவங்க தான் இனிமேல் உங்கள் வாழ்க்கை தானே, என்னை தேடி வராதிங்க சார் ப்ளீஸ். அவங்க வாழ்க்கை அவங்களோட போயிருங்க சார். அவங்க உங்களையும் நம்பி தான் வந்திருப்பாங்க, நம்பினவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் ப்ளீஸ். நீங்கள் அவங்களுக்கு உண்மையாக இருங்க, நான்லாம் அவங்களுக்கு ஏற்றவ கிடையாது, அவங்க தான் அவங்களுக்கு சரியாக இருப்பாங்க, போயிருங்க அப்படின்ட்டு திரும்பி பார்க்காம கஷ்டமாக இருக்கவளுக்கு இருந்தாலும் சொல்லிகிட்ருக்கா. சாரா கிட்ட பண்ண ஜிமினோ அவள் கையை அப்படி பிடிச்சி என்ன சொன்ன பூமி, ஓய் பூமி உனக்கு என்ன பிடிக்காதா? உண்மையை சொல்லு, மனசில் இருக்கிறத சொல்லு, இப்படி பொய்யெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காத. உனக்கு என்ன பிடிக்கல, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னா அப்போ ஏண்டி உனக்கு இஷானி என் கையை பிடிச்சதும் அழுக வந்துச்சு, நான் உன்னை கட்டி பிடிச்ச போது நீயும் ஏண்டி என் இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு நின்ன, உனக்கு என்ன பிடிக்கலையா? நிஜமாக உண்மையை சொல்லு, மனசில் நான் இல்லை அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு கேட்குறான். என்ன வளர்றீங்க நீங்கள் அப்படின்ட்டு கை உதறிட்டு சாராவன் வந்து நிற்க அவன் அப்படியே அவளே பார்க்குறான். இப்படி வெளிப்படையாக அவன் கேட்பான்னு நினைக்கவே இல்லை. இருந்தாலும் அவளால் அவனை ஏற்றுக்கவும் முடியல. அவள் இருக்கிற சூழ்நிலை அதுக்கு மேலே இருக்க. ஸோ அவ்வளோ என்ன வளரிட்டுருக்கீங்க, இனிமேல் என்கிட்ட நெருங்க நினைக்காதீங்க, என்னை வந்து பார்க்காதீங்க ப்ளீஸ். என்ன நீங்கள் எங்கள் சொந்தக்கார பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க, இல்லை என்ன யாருன்னு தான் உங்களுக்கு முன்ன பின்னா தெரியுமா? நான் இங்கே வந்த கதையே வேறு தானே, ஒரு சிறை கைதியாக பிணைய கைதியாக கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. அவங்க விருப்பப்படி எல்லாம் நடந்ததும் என்னையும் என் சிஸ்டரையும் விட்டுருவீங்க. அது வரைக்கும் நான் இங்கே இருக்க போகிறேன். உங்கள் வேலை முடிஞ்சதும் எப்படியும் போயிட போகிறேன். அதில் எங்கே இந்த வெறுப்பு பிடிக்கிறதுலாம் வந்துச்சு, இதில் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு கேட்குறா. இல்லைதான் நம்மளால தான் தன்மான சிங்கமாச்சே, சும்மாவே வந்துட்டு அவனுக்கு சுருன்னு கோவம் வரும். சாரா இப்பெல்லாம் பேசினா அவ்வளோதான், அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஓ அப்படியா, விருப்பம் இல்லை, உனக்கு என்ன பிடிக்கல? சரிடி, விருப்பம் இல்லைன்னு சொல்கிற பொண்ணை அப்படியே நான் வந்துட்டு என் கூட இருந்தால் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த நாவனும் உனக்கு ஒரு தாலி கட்டினானே புருஷன்னு சொல்லி அந்த புறம்போக்கு கிடையாது. எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் பொண்ணுங்க கிட்ட குறிப்பாக. ஆமாம், எனக்கு பயங்கரமாக கோவம். இது வரைக்கும் எவளையும் என்கிட்ட நெருங்க விட்டதே கிடையாது, நானும் எவகிட்டையும் நெருங்கினதும் கிடையாது. ஆனால் இது வரைக்கும் எனக்கு தோணாதது உன்னை பார்க்கும்போது மட்டும் தாண்டி தோணுச்சு. எவ்வளாலும் என்னை மயக்க முடியல. ஆனால் நீ தாண்டி என்னை கட்டி இழுத்த, உன்கிட்ட மட்டும் தாண்டி இந்த ஜிமின் இப்படி அடங்கி போய் நிற்கிறேன். வேறு யாருக்கிட்டேயும் நான் இந்த மாதிரி இருந்ததில்லை. அதுக்காகலாம் என்னை வேணான்னு சொன்னவங்கிட்ட மண்டிக்கிட்டு என்னை ஏற்றுக்கொண்டு கெஞ்சுற அளவுக்கு இந்த ஜிமின் ஒன்றும் தரம் தாழ்ந்து போகலை. ஜிமின் எப்போவும் இப்படி தான் இருப்பான். உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஏண்டி உன் பின்னாடி சுத்தப்பறேன்? எனக்கும் உன்னை பிடிக்கல, நீ எனக்கு வானாடி போடி. இங்கே பாரு, நான் ஒன்று பூமி, என் மனசில் இருக்கிறது நீ. நான் நீயே வேணான்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப வந்து உன்கிட்ட கெஞ்சுற அளவுக்கு நான் கிடையாது. இந்த ஜிமின் யாருன்னு உனக்கு இதுக்கப்புறம் தெரியும்.
அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஜிமின் பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஒரு என்ன சொல்கிறது, பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிறதே கொஞ்சம் கூட தெரியாத இஷானியும் அப்படியே டப்புன்னு கதை தந்துட்டு 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்கா. உள்ளே வந்து நின்னவளோ ஒன்றும் புரியாமல் திருன்னு முழிக்க. அடுத்த நிமிஷம் ஜிமின் அப்படியே இஷானி பக்கம் திரும்பி இஷானி அப்படின்றதோ ஜிமின் அப்படின்னு அவள் கிட்ட வர அவள் கையை பிடிச்சி எடுத்து பக்கத்தில் நிப்பாட்ட. சாராவோ அப்படியே தான் பார்த்துட்ருக்கா. அவள் கண்ணிலேருந்து டியர்ஸ் நிற்காமல் வருது. பட் அவள் எந்த ஒரு ரியாக்ட் பண்ணலை, அப்படியே அமைதியாக இருக்கா. ஸோ வந்து ஜிமின், இங்கே பாரு, இது நாள் வரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வீட்டில் சொன்னாங்களே தவிர என் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்ததே இல்லை. ஆனால் இப்போ சொல்கிறேன்டி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பரிபூரண சம்மதம். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவளுக்கும் ஒன்றும் புரியல. இஷானி பேன்னு முழிச்சு பார்த்துருக்கா. எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் முழிச்சிட்ருக்கா. அடுத்த நிமிஷம் அப்படியே சாரா பக்கம் திரும்பின ஜிமினோ, ஓகே உனக்கு என்னை பிடிக்கல, இனி இந்த ஜிமின் இந்த பக்கம் வரவே மாட்டான். உனக்கு என்ன தேவையோ அது உன்னை தேடி வரும். மேடம் இங்கே கைதியாலாம் இருக்க வேணாம், ஃப்ரீயாக இருக்கலாம். நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். நான் இனி இந்த பக்கமே வரமாட்டேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி இருக்கலாம். வெளியில் மட்டும்தான் போக உத்தரவு இல்லை. மற்றபடி எதை வேணாலும் பண்ணுங்கள், சரிங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வாடி போவோம் அப்படின்னு இஷானியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து ஜிமின் போக. அவ்வளோதான். ஜிமின் போகுது அப்படியே சாராவுக்கு மனசெல்லாம் வலிக்குது. அவளுக்கு தன்னோட உயிரை தன்னை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி அவ்வளோ வேதனையாக இருக்குது. பட் சாரா அவளுக்கு தெரியும் அவளோட சுச்சுவேஷன், அவள் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கா. அவளுக்கு உடம்பளவுலையும் சரி மனசளவுலையும் சரி ரொம்ப பாதிக்கப்பட்டவ. தன்னால் இன்னொருத்தரோட லைஃப் பாதிக்கப்பட வேணாம், கண்டிப்பாக அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனாலும் அவன் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை மட்டும் ரொம்ப வலிக்குது. இனி அவனை பார்க்கவே முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அவளுக்கு வேதனையாக இருக்குது. ஸோ அவள் கண்ணு முன்னாடி கை கோத்து 2 பேர் போகிறத பார்க்க அவளால் தாங்கிக்கவே முடியல. அவன் கை கோத்து நான் தான் நடக்கணும், அவனோட மார்பு எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் மட்டும் தான் அங்கே சாஞ்சிக்கணும் அப்படிலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கானவன் அப்படின்னு நினச்சவ மனசுக்குள்ளே இப்போது இன்னொருத்திக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கும் போது அதை அவளால் ஏற்றுக்கவே முடியல. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ, இந்த மாதிரி பேசாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் காலம் கடந்து ஞானோதயம். சாரா மனசோ அடிச்சுக்குது. ஆனால் விட்டுட்டியோ, இனி அவன் உனக்கு கிடைக்க மாட்டான், இதெல்லாம் மனசை சொல்லி குழப்ப அவளால் அங்கே நிற்கவே முடியல. இல்லை இல்லை என்னால் அப்படி இருக்க முடியாது ஜிமின் அப்படின்னு மனசு அடிச்சுக்க. அடுத்த நிமிஷம் கடக்கடன் வெளியே வர நம்மாலோ சிட்டா பறந்துட்டேங்கிற மாதிரி அவன் அங்கேருந்து கிளம்பி போக இங்கே வந்தவளுக்கோ வெறும் வாசல் தான் தெரியுது. ஸோ அவ்வளோதான். அப்படியே சாரா மடங்கி உட்காந்து கதறி அழ ஆரம்பிச்சிட்றா. அதனால் தாங்கிக்க முடியல. தன்னோட நிலைமையை நினச்சி நமக்கு எப்படி அவர் கிடைக்க மாட்டார், அவங்க இருக்கிற ஸ்டேட்டஸ் வேறு, நம்மளோட ஸ்டேட்டஸ் வேறு. அதையும் தாண்டி எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லை என்ன சிலர் கல்யாணங்கிற பேரில் சிரளிச்சு பார்த்துருக்காங்க. இத்தனையும் நடந்ததுக்கப்புறமும் அவர் கூட என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் அவருக்கு செட் ஆக மாட்டோம் அப்படின்னு தான் ஜிமினை வந்துட்டு வேணாங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பா. ஆனாலும் மனசு ரணமாக இருக்குது. பிகாஸ் அவன் அதிரடியாக அவகிட்ட தப்பாக நடந்துக்கலையே, அவன் வந்துட்டு அவன் மேலே பாசத்தை தானே காமிச்சான். அவளை வந்துட்டு கோபமாக வந்துட்டு திட்டினாலும் அவளுக்காக எல்லாமே செஞ்சுருக்கான். அதுவும் எந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் நினச்சிருந்தா எப்படி வேணாலும் அத்துமீறி இருக்கலாம், ஏன் அடக்கி கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவன் பண்ணவே இல்லை. அவன் நினச்சதெல்லாம் அவன் மனசை அடையணும் அப்படின்னு மட்டும்தான். அவள்கிட்ட எந்த வகையிலும் அவன் தப்பாக நடந்துக்கல. இந்த மாதிரி சில பல ஜிமினோட நல்ல குணங்களே வந்துட்டு சாராவுக்கு அவன் ரொம்ப நல்லவன், நீ தான் மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு தோணுது. ஸோ கதறி அலறா. என்னை அவனை பார்க்கவே முடியாது, வரவே மாட்டானா அப்படிங்கிற ஏக்கம் அவன் மனசு ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் இதுதான் நிதர்சனம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கா. பட் இங்கே ஜிமினோ தான் ஆம்பளைங்கிற திமிரில் இவ என்ன பெரிய இவ பொம்பளைங்களுக்கு இதாக போச்சு, நான் ஆம்பளை, நான் ஏண்டி உன்ட்ட கெஞ்சணும் அப்படின்னு திமிரா போகிறவனுக்கு தெரியல. சாராவுக்கு மட்டும் ஹீரோவை அவன் படுத்துகிற பாடு உண்மை இவன் எப்படியாப்பட்ட கேரக்டர் அப்படின்னு தாங்கிட்டு நல்லா தான் நடந்துக்கிறத வச்சு தானே சாரா வந்துட்டு இப்போ வரைக்கும் அவன் நினச்சிருக்கா. ஆனால் அவனோட உண்மையான கேரக்டர் தெரிஞ்சுன்னா அவளே போடாமல் இரு அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்கிறது சாருக்கு தெரியல. இங்கே அவனோட அப்பாவோ உனக்கும் ஈஷானிக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்பா வந்ததை ஆரம்பிக்க ஒருத்தர் அப்படின்ட்டு அவனோ, இங்கே பாருங்கப்பா, இப்போ நம்ம நிறைய விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். மெயினாக இப்போ ஜேகேக்கு கண் ஆப்ரேஷன் இருக்குது, அது முடியட்டும். அதுக்குள்ளே பக்காவா என் பேரில் சொத்தெல்லாம் எழுதி வாங்குறீங்களா, அதுவும் முடியட்டும். இந்த மாதிரி சிக்கல்லாம் முடிஞ்சு ஒரே தடவை நிம்மதியாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல
சரி அப்படின்னு அவருக்கும் இப்போதைக்கு ஓகேன்னு படுது. இருந்தாலும் அவன் கல்யாணத்தை தள்ளி போடுறது அவருக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. அவனும் சரியாக வீட்டுக்கும் வரதில்லை, அப்படியே சுற்றிக்கிட்டாலேயே இவருக்கு இவன் என்ன வரக்கூட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு சாரா மேலே தான் டவுட் வருது, அந்த வீட்டுக்கு போகிறானோ அப்படின்ட்டு. சாராவை வெட்டி வீசுகிற அளவுக்கு கோவம் வந்தாலும் ஆனால் அந்த வீட்டுக்கும் அவன் வரதில்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னு தான் ஓ அப்போ அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா சாராவை கதையை முடிச்சிருப்பான் அந்த படுபாவி. இதையும் தாண்டி உங்ககிட்டையும் டார்ச்சர் பண்ணாமல் இல்லை, சீக்கிரம் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி கொடு, அவனுக்கு மட்டும் ஆப்ரேஷன் பண்ண நினைக்கிற அப்போ எங்கள் வேலையை முடிச்சு கொடு அப்படின்னு தால் ஒரு பக்கம் டார்ச்சர். வேறு வழி இல்லை, அப்படியே ஜெயிக்க முன்னாடி பாவா அப்படின்ட்டு நீங்கள் அப்படி வந்துட்டு நீட்டு அவனும் எப்பவும் போல எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே சைன் பண்ணுறான். முதல்ல வந்து கேள்வியாக கேட்பான், ஏதாவது பதில் சொல்கிறதுக்குள்ளே மூச்சு முட்டிடும். இப்போ அவங்க மேலே அப்படி ஒரு நம்பிக்கை. ஸோ இருந்த நம்பிக்கைக்கு எந்த பேப்பர் கொடுத்தாலும் அவன் பாட்டுக்கு ஃபுல்லாக சைன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம சைன் பண்ண. உங்களுக்கு தான் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. கேள்வி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, எதுவுமே கேட்காம என்னை நம்பி எல்லா பத்திரத்துலையும் கையெழுத்து போடுறாரு அப்படின்ட்டு அப்படியே அழுகியாக வருது. உங்களோட நிலைமையை நினச்சி உங்களுக்கே அப்படி இதாக இருக்கு. ஸோ நீங்களோ பாவா அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி அவனை கூப்பிட, சொல்லுடி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறீங்க தயங்கி. எதுவாக இருந்தாலும் இங்கே மடியில் உட்காந்து கேளுடி, அப்போ தான் பதில் சொல்வேன் அப்படிங்கிறான். இங்களோ அடுத்த நிமிஷம் யோசிக்க கூட இல்லை, கடற்கடன்னு அந்த மடியில் பாவா அப்படின்னு உட்கார. ஆனால் அவங்கள அப்படியே நெஞ்சோடு சேர்த்து அப்படியே சொல்லி பொந்தாட்டி அப்படின்னு அப்படியே அழுத்தி பிடிக்க. உங்களுக்கும் குற்ற உணர்ச்சி கண்ணில் டியோஸ் வருது. அடக்கிக்கிட்டு இருக்கீங்க மனசெல்லாம். இந்த லவ், இந்த அணைப்பு இதெல்லாம் நிலாவுக்கு தான் சொந்தம், பாவம் பள்ளி மட்டும்தான் எனக்கு சொந்தம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. நோ ஓய் நடி அமைதியாக இருக்க அப்படின்ட்டு அவங்க அப்படியே உங்கள் கணத்தில் கை வச்சு தடவி அப்படியே உங்களை மூஞ்சுக்கு நேராக வச்சு அவனோட மூக்கை உங்கள் மூக்கோட வச்சு அப்படியே உரசி லிப்பும் உரசுகிற மாதிரி சொல்லடி பொண்டாட்டி அப்படின்னு கேட்க. நீங்களோ அப்படியே அவனையே பார்த்துட்டு அதெல்லாம் பாவா நான் கையெழுத்து போடுங்கன்னு நீட்ட பேப்பர்ஸ்லலாம் நீங்கள் பாட்டுக்கு சைன் பண்ணிட்டீங்க, ஒரு வார்த்தை கூட அதில் என்ன இருக்குன்னு படித்து பார்க்க கேட்கவே இல்லை அப்படிங்கிறீங்க. நான் பற்றி படித்து பார்க்க முடியும், நீ வேணா எனக்கு படித்து சொல்லு. அடா அது எல்லாம் பாவா, அதில் என்ன இருக்குது, என்ன பத்திரம், எதுக்காக, எதுவுமே கேட்கலையே. ஏண்டி கேட்கணும்? நான் உங்களை ஏமாத்திட்டா? நீ ஏமாத்திட்டா? பரவாயில்ல ஏமாத்திக்கோ அப்படிங்கிறான். ஐயோ பாவா விளையாடாதீங்க, இப்போ கூட நான் உங்களை ஏமாற்றி உங்கள் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. பரவாயில்லடி வாங்கிக்கோன்னு தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் விளையாடலை, நீ அதான் சொல்கிறேன். இந்த உயிரே உனக்கு தான் தரேங்கும் போது இந்த சொத்தெல்லாம் ஏமாத்துறோம், இது எல்லாம் உனக்கு தான். இதை நீ எதுக்கடி ஏமாற்றி வாங்கணும்? இதை நீயே கேட்டாலே நானே கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். அதுக்கு பேர் ஏமாத்துறது இல்லடி, காதல், லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏக வசனம் பேச. ஐயோ பாவா ஏன் இப்படி இருக்கீங்க? வேறு எப்படி இருக்குது, ஒன்று எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது எல்லாமே என் ஆஸ்தி அந்தஸ்து என் உயிர் எல்லாம் என் நிலா குட்டிக்கு மட்டும்தான், அவளுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாவா இருந்தாலும் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்க. ஓய் நான் நீ முட்டாள்னு கூட நினச்சிக்கோ, உன் விஷயத்தில் நான் இப்படி இருக்கிறத பற்றி நான் எந்த கவலையும் படல அப்படிங்கிறான். பாவா இப்போ சொல்லலை, ஃப்யூச்சரில் எது வேணாலும் நடக்கலாம், பெரிய பிரச்சனைகள் வரலாம், அப்போது தெளிவான முடிவெடுக்கணும். அப்பையும் இப்படி முட்டாள்தனமாக இருந்துடாதீங்க பாவா அப்படின்ட்டு அவன் மடியில் இருக்கங்கிற பயமே இல்லாமல் தைரியமாக பேசுகிறீங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் ஒட்டிங்க அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பிடிச்சி திருப்பி உங்களை இப்போ பிடிச்சி ஏந்தி ஏதோ ஒரு பேச்சுக்கு முட்டாள்னு சொன்னால் என்ன நீயும் முட்டாள்னு சொல்லுவியா, இப்படி சொல்லுவியா சொன்ன வாய்க்கு அப்படின்னு அவங்க நெத்திலேருந்து ஒரு ஃபிங்கரை அப்படியே வச்சுட்டு அப்படியே மூக்கு அப்படியே கொஞ்சமாக கீழே இறங்கி உங்களை இப்போ பிடிக்கிறான். பாவா அப்படிங்க பேசின வாய்க்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இழுத்து கிளிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அவங்க இருக்கட்டும். உண்மை தெரிஞ்சால் என்ன தண்டனை கிடைக்குமோ பயமாக இருக்குது. கமெண்ட்டில் சொல்லி இதோட இந்த பார்த்து முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.